பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். அனைவரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? மாலை வேலை ஆரம்பிச்சாச்சு. இப்போ இந்த மிக்சர் உள்ள ரிப்பேரிங்க்கு வந்தது. நான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்த்தா மிக்சர் மோட்டருக்குள்ள ஒரு பிரச்சனை இல்லை. வயரும் பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் குத்துன்னா ஆன் ஆக மாட்டுக்கு. சரிங்களா? இப்போ ஒரு சவுண்டு வந்திருக்குமே. நாங்கள் ஆன் பண்ண உடனே இங்கே வயர் பிரேக் தெரியுதுங்களா? இது வழியாக தீப்பொறி வந்துட்டு. இப்போ நமக்கு இப்படி நார்மலாக பார்க்கும்போது ஒன்றுமே தெரில. ஆனால் நல்ல ஒரு விஷயம், கஸ்டமர் வீட்டில் மாட்டும் போத இதில் தீ எதுவும் வரல. இப்போ யாருமே டக்குன்னு பார்த்தா இங்கே தெரிஞ்சு என்ன கேட்டாங்க, மிக்சர் சூப்பராக இருக்குது, வயர் சூப்பராக இருக்குது, இதுக்கு ஆன் ஆக மாட்டேங்குன்னு. நம்ம அண்ணாச்சி இல்லை மார்க்கெட்டுக்கு போயிருக்காரு. நம்ம கஸ்டமருக்கு இல்லாத சொல்லக்கூடாது, இருக்கிறதா தான் சொல்லணும். அதனால் சொன்னால் வச்சுட்டு போங்கன்னு. நான் ஆனால் இப்போ என்னன்னு செக் பண்ணி பார்த்ததில் நம்ம வயரு பிரச்சனை. ஓகே, வாங்க வயர் சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, ஓட்டமாக ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இங்கே எல்லாம் ஓகே, வயர் மட்டும்தான். அதுக்கு ஒரு புது வயர் எடுத்தாச்சு. இல்லை ஒரு டப்பா நிறைய கிளிப் எடுத்தாச்சு, ஒரு வயர் எடுத்தாச்சு. இல்லை நமக்கு 3 கிளிப் தான் வேணும். இந்த ஒரு பொருளுமே எங்களுக்கு தங்க மாதிரி கீழே விழாமல் வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு தூக்கி தட்டில் வச்சுட்டு 3 எடுத்திருக்கேன். இந்த வயரை கழட்டிடலாம். இப்போ இந்த வயரை தூரப்படாமல் எதுக்கு வைக்கிறேன்னா, கஸ்டமர் வந்தால் காட்டணும் உங்களுக்கு இந்த பிரச்சனைன்னு. சிலவங்க கேட்பாங்க என்ன ஆச்சுன்னு. இப்போ இந்த வயர் 3மே நம்ம உரிச்சு எடுத்துக்கணும். வயர் ஒயிட் கலரில் பால் கலரில் இருக்குது. ஆனால் கம்பெனிக்காரங்களே எங்களுக்கு ஒயிட்டில் தான் தராங்க. இப்போ பால் மாதிரி இருக்குது. அவங்க கஸ்டமர் வீட்டுக்கு போனோன்னே பின்ன தேன் கலரில் ஆயிரும். இப்போ இப்படி உரிச்சிட்டு இப்படி ஒன்றில் கிளிப் அடிச்சிட்டேன். தேன் கலர் ஆகும்னு சொன்னோம்னா அழுக்காயிரும் சொன்னேன். சரி, கலர் எர்த்திங்கு கொடுத்தாச்சு. மெயின் வயர் சுவிட்சில் போட்டாச்சு. இந்த வயர் சிபியில் வரும். சிபி தான் பெருசு ஒன்றும் இல்லை. மிக்சரில் லோடு வரும்போது இதை நம்ம மோட்டரை காப்பாற்றுவோம். சரிங்களா? அதுதான் சிபி. இப்போ சிபியில் ஒன்று மோட்டரோட கனெக்ஷனும் ஒன்று வயரோட கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ மிக்சர் ஆன் பண்ணிடலாம். இப்போ வயர் கனெக்ஷன் கொடுத்துட்டேன். எப்போவுமே நம்ம இன்சரில் செக் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு மெயினில் குத்திடலாம். மெயினில் குத்தியாச்சு. பட்டன் ஆன் பண்ணிடலாம். இப்போ பட்டனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம மிக்சர் ஓகே சக்ஸஸ். சரி, நம்ம வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. எங்கள்கிட்ட அதுக்குள்ள ஜாமான்லாம் இருக்குது. சிலிண்டர் செக் பண்ணணும், கடையிலே கொண்டு செஞ்சுக்கோங்க. பின்ன பவானி லைஃப்பில் வீடியோ பார்த்து இங்கே மிக்சர் ரிப்பேர் பண்ணுவோம், மிக்சர் வம்பாயிட்டுன்னு என் பேரில் கம்ப்ளைண்ட் போட்டுறாங்க. சரிங்களா? கடையில் கொடுத்து செஞ்சுக்கலாம். டாடா பை பை, லவ் யூ. சப்போர்ட் பண்ணுங்கள். அதனால் உங்களை வீட்டில் எதனா ட்ரை பண்ண வேணும்னு சொன்னால் எனக்கு அந்த வேலை தெரியும். அந்த ஜாமான்லாம் இருக்குது. எப்படி எதில் கனெக்ஷன் கொடுக்கணும்னு நீங்கள் ஏதாவது செய்ய போய் கடைசியில் ஏதாவது இடகுடமாகி உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை மிக்சருக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது. அதனால தான் அடிக்கடி சொல்கிறேன். சரிங்களா? நமக்கு தெரிஞ்ச வேலை நம்ம செஞ்சுட்டு போவோமே. எனக்கு இதோட எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு தெரியவே தெரியாதுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்க மாட்டேன். எனக்கு மிக்சரோட எல்லாமே A to Z அப்டேட் எனக்கு தெரியும். அதனால தான் நானே ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு பதிவு போடுறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இவருக்கு இன்றைக்கி மார்க்கெட்டில் இருந்தவருக்கு படு நேரம் ஆகிட்டு வந்த உடனே தண்ணி மோட்டர் ரிப்பேர் பண்ணியாச்சு. இன்னொரு தண்ணி மோட்டர் ரிப்பேர் பண்ணுறதுக்காக இது கோயில் கட்டினது எடுத்து வச்சுருக்காரு. நீங்கள் தண்ணி மோட்டரில் யூஸ் பண்ணுவீங்களா சொல்லுங்கள். மிக்சர் தான் எல்லோரும் யூஸ் பண்ணுவோன்னு தெரியும்.